மாடுகளை ரட்சித்தாலே அது பெரிய புண்ணியங்களை கொடுக்கும்னு தெரிவிக்கிறார்கள். 100 யாகங்களை பண்ணுவதை விட ஒரு பசுமாடை வீட்டுல வைத்து நாம ரட்சித்தோம் என்றால் அதுக்கு பெருமைகள் நிறைய உண்டு என்றுதான் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. கோ பூஜை, கோ ரக்ஷணம். நாம வீட்டுல கிரகப்பிரவேசம்னு பண்றோமோ இல்லையோ, புதுசா ஒரு வீடு கட்டினாலே முதல்ல மாடத்தான் உள்ள அழைத்து கொண்டு போவார்கள். மாடும் கண்ணுக்குட்டியும் வரணும். நமக்கா பயமா இருக்கும், சாமி டைல்ஸ் போட்டிருக்கேன், மார்பிள் போட்டிருக்கேன், அது எங்கேயான சாணி போட்டு கொடுத்தனா என்ன பண்றதுனால் அதுதான் மங்களமே. அதுக்காகத்தான் அந்த மாட்டை உள்ளுக்குள்ள அழைச்சுட்டே வருகிறோம். அதற்கு எல்லா வசதியும் இன்னைக்கு நம்ம அடுக்கு மாடி 10வது மாடி வீட்டுக்கு எங்கேருந்து மாடை கூட்டிட்டு போறது? குறைந்த பட்சம் கீழே பேஸ்மெண்ட் ஏதோ ஒண்ணு சொல்றாளோ இல்லையோ, அங்கேயாவது மாடை அழைச்சிட்டு வரணும், கோ பூஜை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் கோசாலை வளரும். இந்த மாடுகள் வெறும் ஒரு தனியா இடத்துல வளர்ந்து பிரயோஜனமே கிடையாது. இதனால பகவானுக்கு பால் போகிறது, அவருக்கு என்ன வேணுமோ கிடைக்கும். சமுதாயத்துக்கு என்ன? இந்த மாடுகளுடைய பெருமையை ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கணும். இந்த பசுமாடு என் வீட்டுக்கு வரணும், இதை போல நானே பசுமாடை வச்சு வளர்க்கணும். முடியவில்லையா, இங்க வாரத்துக்கு ஒரு நாள் நான் கைங்கரியம் பண்றேன், சர்வீஸ் பண்ணலாமோ இல்லையோ. ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போகிறோம், இப்ப முதியோர் இல்லத்துக்கு போகிறோம், அதே போல கோசாலைக்கும் வரணும். இந்த இடத்துல வைத்து இந்த மாடுகளுக்கு நாம கைங்கரியம் பண்ணோம்னால் அது எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கும். அவ்வளவு முக்கியம்.